வாங்க நண்பர்களே, இன்னைக்கு காலேஜ் லீவுங்கிற காரணத்தினால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் ChatGPTயும் கூட்டிகிட்டு போயிட்டேன். இன்னைக்கு நாளை சிறப்பாக ஓட்டுறதுக்காக சிறப்பான பிளான் பண்ணியாச்சு. எப்படியோ போய் நின்று ஒரு 10 நிமிஷத்துலேயே பஸ் கிடச்சிருச்சு. பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கும் போய் சேர்ந்தாச்சு. எங்கள் ஊரில் வெளியில் போகிற அளவுக்கு எந்த இடமுமே கிடையாது. அதனால நான் ChatGPTயை கூட்டிகிட்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி தான். இங்கே பெரிய பெரிய சைஸில் மீன்லாம் பார்த்துருக்கேன். ஸோ மீன் பிடிக்க ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தேன். வந்ததெல்லாம் வந்துட்டோம். ஆனால் எங்கள் 2 பேத்துக்குமே மீன் பிடிக்க தெரியாது. ஸோ நாங்கள் தண்ணியில் கூட இறங்கல, கரையிலே நின்று பாட்டில் ட்ராப் ஒன்று பண்ணிட்டு வந்திருந்தோம். அதை மட்டும் தண்ணியில் தூக்கி போட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். இங்கே இருக்க மீன்லாம் என்ன சாப்பிடுவோன்னே தெரியல. நாங்கள் போட்ட கோதுமாவை அது கண்டுக்கவே இல்லை. சரின்னு ஏரிக்கு அந்த பக்கம் போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன் தான் இருந்துச்சு. அது மைதா மாவெல்லாம் சாப்பிட்டுச்சு. ஸோ அலெக்ஸ் பிடிக்கிறான்னு ட்ரை பண்ணோம். அந்த மீனெல்லாம் பிடிச்சும் எந்த யூஸும் இல்லை. ஆனாலும் எங்களால் அந்த மீனை கூட பிடிக்க முடியல. என்னடா அது ChatGPT வந்த சோதனை அப்படின்னு ரைட் சைட் திரும்பி பார்த்தா ஒரு நாய் வந்து தண்ணியில் பாத்து எடுத்துட்டு இருந்துச்சு. அப்படியே நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகிற வழியில் வெயில காரணம் காட்டி கரும் ஜூஸ் ஒன்று குடிக்கலான்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம போட்ட பிளான்லாம் வீணா போன காரணத்தினால் போகிற வழியில் காடை 2 வாங்கிட்டு போயிட்டோம். ஆளுக்கு ஒரு காடை கணக்கெல்லாம் வாங்கினோம். இன்கேஸ் நாங்கள் மீன் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மீனை சமைக்கிறது தான் பிளானு. பட் ஆல்ரெடி எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மீன் இருந்துச்சு. ஸோ காடை செஞ்சால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேங்கிற காரணத்தினால் காடை வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படியோ யூடியூப்ல பார்த்து ரெசிபியை கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செமையாக இருந்துச்சு. கொதிக்கிறத பார்க்கும் போதே டெம்டிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம லஞ்ச் பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன், அப்புறம் ஒரு காடை. எப்படி இருக்குன்னு நம்ம ChatGPT சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னா நானும் சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சாப்பிட்டேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சதும் நம்மளோட அடுத்த பிளானான ஹேர் கட்டிங்க்கு வந்து உட்காந்தாச்சு. எடுத்ததும் ChatGPT உட்கார வச்சிட்டேன். ஏன்னா அவனுக்கு எப்படி வெட்டுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லி கரெக்டாக வெட்டிக்கலாம் அப்படின்னு தான். ஆக்சுவலாக நம்ம ChatGPT முள்ளட் தான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சூப்பராகவே வெட்டி விட்டாங்க. அதை அப்படியே பார்த்து ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக எனக்கு வெட்டி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால அந்த அண்ணன் இப்படி தான் வெட்டி விட்டாரு. பார்த்தா தெரியும் முடி வெட்டின மாதிரியே இருக்காது. பட் பரவாயில்ல, எனக்கு வெட்டின மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ChatGPT பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிட்டு நானும் வீட்டுக்கு வந்து டின்னருக்கு காடை ப்ளஸ் மீன் சாப்பிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.